கோமியத்திட்ட மைக்ரோ ஆர்கானிசத்தை பிரிவென்ட் பண்ற கேரக்டர் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. நான் பசுவை நம்புறேங்கன்னா எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் செய்யறேன், நான் புனிதமா போட்டுறேன். விஞ்ஞானபூர்வமாக அது மருந்து என்று சொல்லும்போது ஏன் அதை ஒத்துக்கொள்ள மறுக்கிறீர்கள்? அதான் மருத்துவமனைகளுக்கெல்லாம் அதை லிட்டராக கொடுத்து குடிக்க சொல்லணும். இந்த பைத்தியங்கள்கிட்ட நாடு மக்களும் சிக்கிக்கிட்டோம்னு நினச்சி இது பண்ண வேண்டியதுதான். கோமியத்திட்ட மைக்ரோ ஆர்கானிசத்தை பிரிவென்ட் பண்ற கேரக்டர் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால தான் வீட்டுக்கு முன்னால தெளிப்பாங்க. அது வீட்டுக்கு முன்னால தெளிப்பாங்க. அதனால அது வந்து ஆராய்ச்சி பூர்வமாக ஆயுர்வேதத்தில் மாட்டின் சிறுநீர் என்கின்ற கோமியம் மருந்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது அமிர்த நீர் என்று குறிப்பிடுகிறார்கள் அதை. ஆக அந்த மருத்துவத்தில் ஆயுர்வேதத்தில் அது மருந்துன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் நம்ம சங்க இலக்கியத்தில் மாட்டு சாணம் பூசிய முற்றங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதா இல்லையா? அப்போ மாட்டு சாணத்தில் உங்களுக்கு கிருமி நாசினி இருக்குன்னா மாட்டு சிறுநீர்லையும் கிருமி நாசினி இருக்கு. அதைத்தானே நம்ம சொல்கிறோம். எல்லா மிருகங்களில் உள்ள நம்ம சொல்லலை. இந்த சிறுநீருக்கு இந்த குணம் இருக்கிறது என்பது ஆராய்ச்சி பூர்வம். இன்னும் சொல்லப்போனால் மியான்மர், ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில் இதை எடுத்துக்கொள்கிறார்கள். அதனால இது ஒட்டுமொத்தமாக புறந்தள்ள முடியாது. இது ஆயுர்வேதத்தில் மருந்தாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஆராய்ச்சி பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்று நான் சொல்கிறேன். இல்லை, அதுக்கு வந்து 80 வகையான நோய்களுக்கு அது பயன்படுத்தலாம்னு ஆயுர்வேதம் சொல்கிறது. அதில் அவர் சொன்ன காய்ச்சல் வந்து அந்த 80 வகையான நோயில் ஒன்றா இருந்திருக்கலாம்ல. ஒரு அறிவுபூர்வமாக, ஒரு விஞ்ஞானபூர்வமாக ஒரு தொழில்நுட்ப கல்லூரியை தலைமை தாங்கி கொண்டிருப்பார் சும்மா சொல்வாரா நான் கேட்குறேன். ஆக நீங்கள் வந்து என் உணவு என் உரிமைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு இடத்துல போய் மாட்டு இறைச்சியை கொண்டு அலுவலகத்தில் தூக்கி வீசுறீங்க, இதை மாதிரிலாம் செய்கிறீங்க. ஆனால் விஞ்ஞானபூர்வமாக அது மருந்து என்று சொல்லும்போது ஏன் அதை ஒத்துக்கொள்ள மறுக்கிறீர்கள்? பாஜகவோ இல்லை என்றால் இந்திய பண்பாட்டு முறையில் எது சொன்னாலும் அதை ஒத்துக்கொள்ள மாட்டோம். அது படித்தறிந்தவர்கள், அது உண்மை. அவருக்கு என்ன உள்நோக்கம் இருக்க முடியும்? கோமியம் என்பது அது பதப்படுத்துவது, பஞ்சகவியம் என்பது இன்னைக்கு அமேசான்லேயே கிடைக்குது. அதனால இது சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணது என்பது ஏன்னா இன்டகிரேட்டட் மெடிசனில் எனக்கு நம்பிக்கை உண்டு. நான் வந்து மருத்துவம் படித்த, அலோபதி படித்த டாக்டர். ஆனால் ஆயுஷ் என்ற இன்டகிரேட்டட் மெடிசனில் எனக்கு நம்பிக்கை உண்டு. அதில் இதுக்கு என் நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதை நான் சொல்கிறேன். ஐஐடி இயக்குனரை பொறுத்தவரை நல்ல மனிதர், கம்ப்யூட்டர் துறையில் ஒரு பெரிய நிபுணர். ஏற்கனவே நான் சொன்னேன், அவர் கிளாஸ் ரூம்குள்ளே பேசியிருந்தாங்கன்னா அந்த கருத்து சொல்ல வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்குங்கண்ணா. அவர் வந்து ஏதோ ஒரு தனியார் இடத்துல பேசுகிறாங்க. அதில் சில பேர்த்துக்கு ஏற்புடையதாக இருக்கும், சில பேர்த்துக்கு ஏற்புடையதாக இருக்காது. அதனால் நான் அந்த கருத்தை நான் டிஃபெண்ட் பண்ண விரும்பலைங்கண்ணா. ஏன்னா ஒரு கிளாஸ் ரூம்குள்ளேயோ ஒரு ஐஐடி டைரக்டர் என்கின்ற அஃபீஷியல் பொசிஷன்லேருந்து பேசுனா நான் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குங்கண்ணா. அதனால் இது வந்து விட்டுறலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா தனிப்பட்ட முறையில் நான் பார்த்தேன், மார்கழி மாதத்தில் அவருடைய சொந்த ஊரில் காலையில் ஒரு பாராயம் பாடுறது ஒரு வீடியோவை நான் பார்த்தேன், அவருடைய சொந்த ஊரில். சரி, ஓகே, தனிப்பட்ட முறையில் பண்ணுறாரு, அவ்வளோதானுங்கண்ணா. அதனால் இதுக்கு வந்து ஒரு பக்கம் ஐஐடியினுடைய டைரக்டர் அவங்க வந்து நேச்சர் ஆர்டிக்கல்லாம் கோட் பண்ணி, நிறைய ஆர்டிக்கல் கோட் பண்ணி பேசியிருந்தாங்க. இன்னைக்கு காலையில் பத்திரிக்கையில் நான் படித்தேன். அதனால் நான் பசுவை நம்புகிறேங்கன்னா எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் செய்கிறேன், நான் புனிதமாக போட்டுறேன். இது எல்லோருக்கும் தனிப்பட்ட வெறுப்பு. நாங்கள் யாருக்கும் ஃபோர்ஸ் பண்ண விரும்பலை, இப்படி பாருங்கள் அப்படி பாருங்கன்னு. பசுவை கடவுளாக பார்க்கக்கூடிய மனிதன் நான். இது அதையும் நான் தனிப்பட்ட முறையில் வச்சுக்கிறேங்க. நான் என் வீட்டில் நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத தனிப்பட்ட முறையில் வச்சுக்கிறேன். பொதுவெளியில் ஒரு கருத்தை திணிக்க வேண்டாம் என்பது என்னுடைய வேண்டுகோள். அதை முடிச்சுக்கலாம் இந்த பிரச்சனையை. காரணம், அவர் ஐஐடிக்குள்ளே உட்காந்து ஒரு ஃபோரத்தில் பேசியிருந்தா நான் சொல்கிறேங்கண்ணா. அது ஃபோரத்தில் பேசலை, அவர் ஏதோ ஒரு கோஷாலையில் பேசியிருக்கார். ஏன்னா இதனால் அவர் செய்திருக்கக்கூடிய பல சாதனைகள் அது சைடில் தள்ளிட்டு இதை மட்டும் நம்ம பேசக்கூடாது. அதான் மருத்துவமனைகளுக்கெல்லாம் அதை லிட்டராக கொடுத்து குடிக்க சொல்லணும். ஐயா, ஏதாவது இப்படி இந்த பைத்தியங்கள்கிட்ட நாடு மக்களும் சிக்கிக்கிட்டோம்னு நினச்சி இது பண்ண வேண்டியதுதான். வேறு என்ன பண்ண சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், மாட்டு கறிங்கிறான் பாரு, மாட்டு கறிங்கிறான் பாருங்க. மாட்டு பால் குடிக்கிறவன் இடைச்சாதி, மாட்டு கருதிங்கிறவன் கீழ்ச்சாதி, மாட்டு மூத்திரம் குடிக்கிறவன் உயர்ந்த சாதி. இதான் இந்த நாடு கட்டமைப்பு. இந்தியாவில் தான் உலகத்தில் நெய் எரிக்கப்படுது, பால் கொட்டப்படுது, மூத்திரம் குடிக்கப்படுது. இந்த நாட்டில் நீ சிக்கிக்கிட்ட, நானும் சிக்கிக்கிட்டேன். தப்பிக்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்குது, ரெவல்யூஷன்.
பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன், அரசியல் புரட்சி, அது ஒன்றை தவிர இந்த திராவிட ஆரியெல்லாம் வெவ்வேறு கிடையாது, ரெண்டும் ஒன்று தான்.